செம்மணி மனித புதகுடி அடையாளம் பெற்ற சித்துப்பாத் இந்து மயானத்தை ஒரு நினைவேந்தரிடமாக மாற்றணும் நல்ல பிளேஸ் முன்மொழிவன் அதோட உங்களுடைய ஏற்றுக்கொள்றீங்களா? அது தாராளமாக செய்கிறதை நாங்கள் எங்களோட முழு ஒத்துழைப்பும் இருக்கும். அது ஒரு இனப்படுகொலையினுடைய இன்னொரு வடிவமாக நாங்கள் அதை நினைவு கூறுவது மிகவும் முக்கியம். அதுக்கு எங்களுடைய முழு பூர்ண ஒத்துழைப்பும் இருக்கும். நல்லூர் பிரதேச சபையில் எங்களுடைய அமைப்புக்கு நாங்கள் போன முறை நாங்கள் போட்டியிட முறையிலே எங்களோட பட்டியல் இல்லாமல் போனதை இல்லாட்டி நாங்களே அதை முன்னெடுத்திருப்போம். ஆனால் நிச்சயமாக ஒரு கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறவர்களுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு நாங்கள் வழங்குவோம். செம்மணி மனித புதகுடியில் 380 மேற்பட்ட எண்பு தொகுதியில் தலைவர்களோடு இலங்கையினுடைய முதலாவது மனித புதகுடிய நாளைய தினம் நீதி அமைச்சரும் செம்மணி சித்துப்பாட் மைதானத்துடைய அந்த புதைக்குழியில் முதலையாக இது செம்மணி சார்ந்தது. அங்கு அந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது சாதாரண ஒரு எலும்பு கூட அல்ல, இது செம்மணி சார்ந்தது. செம்மணியுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் என்ற கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மத்திய குழு உறுப்பினர் கிருபாகரன் அவர்கள் உடைய கடும் முயற்சியாலே தான் உண்மையிலே வெளிக்கொண்டு வரப்பட்டது. அந்த விஷயத்தை நாங்கள் முதல் தடவையாக செம்மணி சார்ந்தது தான் இந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் என்றதை இந்த என்ன சொல்லி அந்த தோண்டுதல் செயல்பாடுகள் தொடங்குறதுக்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் செம்மணி வழக்கில் கூடுதலான அக்கறை எடுத்து குறிப்பாக கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கில் குடும்பம் சார்பாக ஆஜராகி இருந்த இடத்துல தான் இந்த செம்மணி சம்பந்தமான அந்த இனப்படுகொலையினுடைய ஆதாரங்கள் முதல் தடவையாக குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்ட ராஜபக்ச என்ற இராணுவ சிப்பாயுடைய வாக்குமூலம் ஊடாக வெளிக்கொண்டு வந்தது. அந்த வகையில் 380 உடல்களுக்கு மேலாக எலும்புக்கூடுகளுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது எந்தளவுக்கு தூரம் நாங்கள் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததிலே நாங்கள் ஒரு பொறுப்போடு நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றதை அது எடுத்து காட்டுகின்றது. இந்த 380 தாண்டி இது முழுமையாக இந்த ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டால் 600க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும் செம்மணியில் மட்டும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்காகவும் அதே போன்று ஒரு நம்பகத்தன்மையும் நீதியும் நியாயம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக இருந்தால் மற்ற இடங்களில் அதில் இருந்து எடுக்கக்கூடிய சாட்சியங்களை திரிவுபடுத்துகிற நோக்கோடு எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்காமல் இருப்பதாக இருந்தால் உண்மையிலே இது ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட ஓடும். ஏனென்றால் இது ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றப்பட வேணும் என்றுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இவ்வளவு காலமும் ஒரு இனப்படுகொலை இங்கே நடைபெற்று இருக்கின்றது. இனப்படுகொலை நடந்திருக்கிறதுக்கு செம்மணியும் ஒரு நல்ல உதாரணம் என்று நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வர இந்த ஆதாரங்கள் தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று ஒரு சிலர் சொன்னவர். சரிண்ணே, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் செம்மணி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல அதே நபர்கள் இனப்படுகொலை இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று சொன்ன நபர்கள் இந்த செம்மணி ஒரு மாஸ்கிரேவாக நிரூபிக்கப்பட்டால் அது இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக கருதப்படலாம் என்ற கருத்தையும் கூட ஒரு இடத்துல சொன்னதாக எனக்கு ஞாபகம். உண்மையை சொன்னால் செம்மணியில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட 380 600 என்று சொல்லுவோம். 600 உடல்களும் கொத்து கொத்தாக கொண்டு குவிச்ச சம்பவங்கள் இல்லை.
அதுகள் வந்து திட்டமிட்டு வந்து நபர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம். ஆனால் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலில் இராணுவம் தாக்குதல் செய்ததால் கொத்து கொத்தாக மக்கள் செம்மணியில் இன்றைக்கு 380 பேர் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இனப்படுகொலைக்கான ஆதாரம் என்று சொல்லலாமா இருந்தால் அது அப்படித்தான் ஆதாரம் தான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. செம்மணியில் கண்டுபிடிச்சது வந்து ஆதாரமாக சொல்லலாமாக இருந்தால் கொத்து கொத்தாக செம்மணியில் இருந்த 350 பேருக்கு மேலதிகமாக ஒரு தாக்குதல் செத்துப்போன மக்கள் ஏன் இனப்படுகொலை இல்லை, ஏன் அது ஆதாரம் இல்லை என்றதுக்கும் பதில் சொல்லுவோம். ஆகவே இந்த தியாகங்களில் வந்து ஒரு விதி இருக்கு. இந்த தியாகங்கள் வீண் போகாது. இந்த தியாகங்கள் எப்படி என்றாலும் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வேலை செய்யும். அதுதான் ஒரு சக்தி என்று சொல்கிறோம். சரிதானே? அந்த சக்தி தான் இந்த உண்மைகளை இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலையினுடைய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை மூடிமறைப்பதற்கு தரப்புகள் வேலை செய்த ஒரு இடத்துல செம்மணி கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி ஊடாக செம்மணியே இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகின்ற இடத்துல முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயம், செம்மணியில் வந்து எத்தனையோ மாதங்களாக வந்து நடைபெற்ற கொலைகள் எல்லாமே முள்ளிவாய்க்காலில் ஒரு சம்பவம், ஒரு தாக்குதல் நடந்திருக்கிற விஷயமும் இனப்படுகொலை எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தினுடைய ஒரு ஆதாரமாக இருக்கும் என்றதை சாதாரண மக்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றதான் என்னை பொறுத்தவரையிலே செம்மணியுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம். ஏனென்றால் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அநியாயங்கள், அதில் நடைபெற்ற கொலைகள், அதில் செய்யப்பட்ட இனப்படுகொலை அனைத்தையும் மூடிமறைக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தீவிரமாக வந்து அந்த போர்க்காலத்தில் சூழலை வச்சு கொண்டு செய்யும். ஆனால் செம்மணியில் வந்து அந்தளவு தூரத்துக்கு வந்து அவை மூடிமறைக்க முடியலை என்றால் வந்து யாழ்ப்பாணம் நடுப்பிரதேசத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெற்று அவை ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட இறுதியில் வந்து அது அம்பலமாக இருக்கின்றது. ஆனால் முள்ளிவாய்க்கால் அப்படி இல்லை. ஆகவே இதை நாங்கள் ஒரு பாடமாக கற்று இங்கே நடைபெற்றது என்றதோ இனப்படுகொலை என்றதை இன்னும் தீவிரமாக வலியுறுத்தி ஒட்டுமொத்த தமிழ் இனப்படுகொலைக்கு நியாயத்தை தேடுறதுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்ற உண்மை நாங்கள் விளங்கி கொண்டு ஒரு இனமாக நாங்கள் இந்த செம்மணி விடயத்தை தூக்கி வச்சு கொண்டு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கும் நியாயம் தேட ஓடும் என்று நான் அனைத்து தரப்புகளுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். செம்மணி மனித புதகுடி அடையாளம் பெற்ற சித்துப்பாத இந்து மயானத்தை ஒரு நினைவேந்தரிடமாக மாற்றணும் நல்லது பிரதேச முன்மொழிவு அதோட உங்களுடைய ஏற்றுக்கொள்றீங்களா? அது தாராளமாக வந்து செய்கிறதை வந்து நாங்கள் எங்களோட முழு ஒத்துழைப்பும் இருக்கும். அது ஒரு இனப்படுகொலையினுடைய இன்னொரு வடிவமாக நாங்கள் அதை நினைவு கூறுவது மிகவும் முக்கியம். அதுக்கு எங்களுடைய முழு பூர்ண ஒத்துழைப்பும் இருக்கும். நல்லூர் பிரதேச சபையில் வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து நாங்கள் போன முறை நாங்கள் போட்டியிட முறையிலே எங்களோட பட்டியல் இல்லாமல் போனதை இல்லாட்டி நாங்களே வந்து அதை முன்னெடுத்திருப்போம். ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு கட்சியாக வந்து நாங்கள் முன்னெடுக்கிறவர்களுக்கு வந்து எங்களுடைய பூர்ண ஆதரவு நாங்கள் வழங்குவோம். செம்மணி விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.